அமித்ஷாவுக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரிக்கு வந்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காவல்துறை குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் தற்போது அங்கு செய்யப்பட்டு வருகிறது. The honorable chief guest to come to the parade ground to present the flag. To inspect the parade. அணிவகுப்பின் படைத்தளபதி அவர்கள் மாண்புமிகு சிறப்பு விருந்தினர் அவர்களை அணிவகுப்பினை பார்வையிடுமாறு அழைப்பு விடுக்க வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். Sir, parade consisting of one parade commander, one second in command, one ensign officer, one flag officer, 6 platoon commanders, and 160 other ranks ready for your inspection, sir. The inspection vehicle has now arrived near the dais. இப்பொழுது அணிவகுப்பினை ஆய்வு செய்யும் வாகனம் கம்பீரமாக மேடைக்கு அருகே வருகை புரிந்திருக்கிறது. The honorable chief guest representing the President of India and serving as the reviewing officer for the ceremony, accompanied by the Director General of Police and Parade Commander, now proceeds to inspect the parade. மாண்புமிகு தலைமை விருந்தினர் அவர்கள் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாகவும் இன்றைய சிறப்பு விருந்தினராகவும் காவல்துறை இயக்குனர் அவர்களோடு இணைந்து அணிவகுப்பு தளபதியுடன் இதோ கம்பீரமான அணிவகுப்பு ஆய்வு வாகனத்தில் மைதானத்தையும் படை வீரர்களையும் நோக்கி செல்கிறார். The inspection of the parade is a time-honored military and police tradition, symbolizing the reviewing officer's acknowledgement of the discipline gathering to honor this proud and historic moment with a resounding round of applause. உயரிய வண்ண கொடியை உயர்த்தி பிடித்து என்சைன் ஆபீசர் விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமது கரங்களால் செம்மார்ந்து ஏந்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்கள் உற்சாகத்தை புதுச்சேரிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு வருகை புரிந்திருக்கிறார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான நீண்டகால சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை பாராட்டி குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுச்சேரி காவல்துறைக்கு இந்த உயரிய அங்கீகாரத்தை வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் இந்த நிகழ்ச்சியானது, அந்த வண்ணக்கொடி விருது வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரத்தை தற்போது வழங்கியுள்ளார். இந்த வண்ணக்கொடியை புதுச்சேரி மாநில காவல்துறை தலைவர் ஷாலினி சிங்கிடம் அமித்ஷா வழங்கியுள்ளார். தொடர்ந்து இந்த வண்ணக்கொடி விருது விழாவில் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதைகள் மற்றும் வீர சாகச நிகழ்ச்சிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டுகளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் அமைப்பதற்கான ஒப்புதல்கள் மற்றும் நிதி உதவிகள் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறையின் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளையும் அமித்ஷா பார்வையிட்டு வருகிறார். இதனையடுத்து இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி காவல்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஒருமைப்பாட்டு கண்காட்சியும் அமித்ஷா பார்வையிட உள்ளார். காவல்துறையான நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு அவர் புதுச்சேரி இங்க நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து லோக் நிவாஸ் செல்கிறார். அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் அவர் அதனைத் தொடர்ந்து பாஜக முக்கிய நிர்வாகிகள், அதாவது பாஜக மாநில தலைவர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனையை தனியார் உணவகத்தில் நடத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ். வருகை புரிந்திருக்கிறார். இவரது வருகை புதுச்சேரி காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் பெருமை, ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதலாக அமைந்துள்ளது. மேலும் இவரது வருகை நாட்டின் உயர்மட்ட தலைமையகம், சட்டம் மற்றும் ஒழுங்கு, உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் காவல்துறையின் செய்திகளை முக்கியத்துவத்துடனும் அக்கறையுடனும் கருதுகிறது என்பதற்கான சிறந்த சான்றாகும். Over the years, the Puducherry police has evolved into a capable and technologically advanced force.